அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவுல நிழல் கிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேது பகவானுடைய சூட்சமங்களை பார்க்கலாம். கேது நம்முடைய ஜனனகால ஜாதகத்துல 12 பாவகத்துல எங்க இருந்தா நல்லது, எங்க இருந்தா கெடுதலான பலன்களை அதிகமா செய்யறாரு, கேது நின்ற ஸ்தானத்துடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத அந்த பதிவுல நம்ம டீடெயிலா ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். மேலும் ஆல்ரெடி ராகு பகவான் 12 பாவகத்துல நின்ற பலன்கள் நம்ம டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிட்டு அந்த பதிவுகளுக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கீங்க. சோ அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்கலைனா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மேலும் மேல நான் ஐ பட்டன்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க அந்த பதிவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக அமையும். அதே போல சூரியன் ராகு காம்பினேஷன், சூரியன் ராகு இணைந்து எந்த ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து அதுக்கான பலன் என்ன அப்படிங்கறதையும் நான் ஒரு கிரகண தோஷத்துக்கான அந்த பலன்களை நான் டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கேன். அந்த பதிவும் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய ஜாதகத்துல ராகு சூரியன் காம்பினேஷன் இருந்தா அந்த பதிவை நிச்சயமா ஒரு வாட்டி பாருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ கேது பகவான் 12 ஸ்தானங்கள்ல எங்க இருந்தா நல்லது, எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவது அந்த கேது பகவான் எந்த இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கேதுவை பற்றின ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். கேது அந்த கிரகத்துடைய தன்மை என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பொதுவா கேது அப்படின்னு எடுத்துட்டாலே அது ஆன்மீகம், ஒரு விஷயத்துல பற்றின்மையை குறிக்கக்கூடிய கிரகம். கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழியா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடத்துல அது ஒரு முக்கியமான பழமொழியா இருக்கு. பொதுவா கேது எந்த ஸ்தானத்துல நிக்குதோ அந்த ஸ்தானம் சார்ந்த வகையில ஏங்க வைப்பாரு. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்தானம் சார்ந்த வகையில பற்றின்மை அப்படிங்கிற அந்த டிட்டாச்மெண்டை ஏற்படுத்துவார். சோ அதுதான் கேதுவுடைய பொதுவான தன்மை. அது மற்ற கிரகத்துடைய சேர்க்கை, பார்வை இதெல்லாம் பொறுத்து அந்த கிரகத்துடைய முழுமையான தன்மையை நம்ம அனலைஸ் பண்ணணும். பொதுவா கேதுனாக்கா அது ஒரு ஆன்மீக கிரகம். அது எந்த ஒரு விஷயத்திலும் பற்றில்லாத தன்மையை ஏற்படுத்தும். அது எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கோ அந்த ஸ்தானம் சார்ந்த ஏக்கங்களை அதிகமாக கொடுக்கும். இதுதான் ஒரு பேசிக் கிளாரிபிகேஷன். அதே போல கேது பகவான் சூரிய பகவானை சுத்தி வரதுக்கு 18 வருஷம் ஆகும். ராகுவை போல கேதுவுக்கு சொந்த வீடுன்னு எதுவும் கிடையாது. ராகு கேது எந்த ஸ்தானத்தில் அமர்றதோ அந்த ஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்தோ அந்த நட்சத்திராதிபதியுடைய பலன்களை வாங்கி கொடுக்கும். எனவே தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்ல, எந்த வீட்டில் அமர்தோ அந்த வீட்டை சொந்த வீடா மாத்திக்கும். இது கேதுவை பார்த்தோன்னா ஒரு ஜெனரல் அவேர்னஸ். அதே போல ராகு கேதுக்களுக்கு உச்ச வீடா சொல்லப்படுறது பார்த்தோன்னா விருச்சகம். அதே போல நீச்ச வீடா சொல்லப்படுறது பார்த்தோன்னா ரிஷபம். ராகுவுக்கும் கேதுவுக்கும் உள்ள அந்த பண்புகள் ஆல்மோஸ்ட் ஒன்னா தான் வரும். ஆல்மோஸ்ட் ஒன்னா வரும். ஆனா சில நிலைகள்ல மாற்றம் அடையும். அதாவது ராகுனாக்கா போகம், எல்லாத்தையும் ஆசைப்படுற ஒரு விஷயம். பேராசையை குறிக்கக்கூடியது ராகு. எதுலையுமே பற்றில்லாத தன்மையை குறிக்கக்கூடியது கேது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல சில மாறுபாடு அடையும். பொதுவா ராகு கேதுக்களுடைய தன்மை மேக்சிமம் ஈவனா இருக்கும். அடுத்த கேதுவுடைய காரகத்துவங்களை நம்ம பார்க்கும்போது பாட்டி, நம்முடைய பாட்டி வழிகள், பாட்டி சார்ந்த விஷயம் இதெல்லாம் கேது குறிக்கக்கூடியது. அடுத்தது மாந்திரீகம், ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்துக்கும் கேது தான் காரகத்துவம் பெறுவாரு. அதே போல இந்த மோட்சம் சார்ந்த விஷயம், அது சார்ந்த சிந்தனை, இதையும் கேது தான் கொடுப்பாரு. விநாயகர் வழிபாடு அதிகமா பண்றவங்க கேதுவுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்கன்னு அர்த்தம். அதே போல அடிக்கடி விரக்தி அடைகிறது, சிறைவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறையில அடைக்கப்படுறது, ஞானிகளுடைய தரிசனம் பெறுறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறது, தற்கொலை சிந்தனையை தூண்டுறது, இதெல்லாம் கேதுவுடைய ஆதிக்கத்துக்குள்ள வரும். கேது தசையோ கேது புத்தியோ நடக்குதுனாக்கா கேதுவுடைய ஆளுமை முழுமையா உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். இப்ப நான் சொன்ன விஷயங்களை ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை எட்டி பார்க்கும். கேது அந்தரத்திலையும் இந்த சிந்தனைகள் அப்படியே மேலோட்டமா எழுச்சி பெறும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த தசை புத்தி அந்தரம் வரும்போதுதான் அந்த கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவுல உங்களுக்கு ரோலை பிளே பண்ணும். அது வரைக்கும் கேதுவால எந்த இடைஞ்சலும் இருக்காது. கேது எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் தன்னுடைய பலன்களை அப்படியே சாதுவா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த பாவகத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா கேதுவுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ வரணும். ஒரு புத்தியில 9 அந்தரமும் வரும். அப்போ இந்த ஒரு புத்தி ஆக்டிவேஷன் ஆகுதுன்னா புதுசா அதுல 9 அந்தரத்துல கேது அந்தரமும் ஒண்ணு வந்துடும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு தசை ஆக்டிவேட் பண்ணா கேது தசை தனியா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம கேது நம்ம எடுத்துட்டோம்னாக்கா மோட்சக்காரகன் அப்படின்னு நம்ம கேது பகவான சொல்லுவோம். ஞானக்காரகன், மோட்சக்காரகன், இதெல்லாம் கேதுவுக்கு சொல்லப்பட்டிருக்க ஒரு சிறப்பு பெயர்கள். எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விமோசனம் பெறுறது கேதுவுடைய காரகத்துவம் தான். எளிமை, கடுமை, இது ரெண்டுக்கும் காரகத்துவம் பெற்ற கிரகம் கேது. கேதுவுடைய முழுமையான ஆதிக்கம் பெற்றவர்கள் ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அவங்களுடைய உடை, நடை, பாவனை இதெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா ரொம்ப கடுமையானவர்களா இருப்பாங்க. கோபத்தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க. முன்கோபம் அதிகமா வரும். இதெல்லாம் கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல வரும். அடுத்தது உலக பந்தங்கள்ல இருந்து விடுபடுற எண்ணம் வருதுனாக்கா அது கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னு அர்த்தம். அதே போல வியாதியிலிருந்து குணம் அடைகிறது, அதை
கேது பகவான் தான் கொடுப்பாரு. ஒரு வியாதி இருக்கு, பெரிய வியாதி இருக்குன்னா அதுல இருந்து நிவாரணம் பெறுறது அதை வந்து கேது கொடுப்பாரு. அதே போல நம்முடைய பகைவர்களை முறியடிக்க செய்யறது கேதுவுடைய ஆதிக்கம் தான். கேது பலமா இருந்தாருன்னா பகைவரை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. அடுத்து அந்த கோபத்துல தவறான முடிவு எடுக்கிறது அதுவுமே கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். மேலும் கேது கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி விபத்து, தகாத சவகாசத்தால சில தொந்தரவு, பிரச்சனை இது எல்லாத்தையும் கொடுக்கும். ஆன்மீக வழியை ஒருத்தவங்க முழுமையா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அங்க கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தலை தூக்கி நிக்குதுன்னு அர்த்தம். பொதுவா வந்து இதிகாசத்துல கேதுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது சாஸ்திரங்கள்ல கேதுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன புரிதலுக்காக சில கதைகள், ஒரு சில கட்டு கதைகள் அப்படிங்கிறது இணைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில அதாவது ராகு கேது ரெண்டுமே ஒன்னாதான் இருந்திருக்கு. ஒரு சின்ன போர் நடக்குது, அதுல வந்து மோகினியால ராகு கேதுக்கள் தாக்கப்படுறாங்க. அப்ப வந்து தலை துண்டிக்கப்படுது. அந்த துண்டிக்கப்பட்ட போது உருவான அந்த உடல் அதுதான் கேது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு விஷ்ணுவை நோக்கி ஒரு பெரிய தவத்தை புரிந்து பாம்புடைய உடலை கேது பகவான் பெற்றதாக ஒரு சின்ன கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கேதுனாலே விஞ்ஞானம், மெய்ஞானம் இதுக்கெல்லாம் வந்து காரகத்துவம் பெறக்கூடிய ஒரு கிரகம். நீஷ பாஷைகள்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து கேது பகவான் தான் கொடுப்பாரு. கேதுவுடைய பலம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் உணர முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஞான நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடியது. இது ஜஸ்ட் கேதுனா யாருன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு. இப்போ கேது வந்து எந்த ஸ்தானத்துல இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத நம்ம இப்போ டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல உங்களுடைய முதல் வீடு, உங்களுடைய லக்னத்திலே கேது இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை வந்து ராகு கேது தோஷம்னு சொல்லுவோம். லக்னத்திலேயே கேது இருந்துச்சுன்னா அதை ராகு கேது தோஷம்னு சொல்லுவோம். ஸோ இந்த லக்னத்திலேயே கேது இருக்க பிறக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்க, அதிகமான யோசனை உடையவர்கள், ரொம்ப ஆழமா யோசிக்கக்கூடியவங்க. அதே போல இந்த லக்னத்திலே கேது இருக்கிறவங்க ஒரு நிலைகள் அதிர்ஷ்டவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவா அந்த அமைதியான குணம், காரியங்கள்ல சாதிக்கக்கூடிய ஆற்றல், சிம்பிளா சொல்லணும்னா காரியவாதி, தன்னுடைய விஷயத்துல கவனமா இருப்பாங்க, தனக்கு தேவையான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க. தனக்கு தேவையானதை கண்ணும் கருத்துமா இருந்து சாதிக்கக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு தெரியாத விஷயத்தை கூட இந்த லக்னத்துல கேது இருக்கிறவங்க தெரிந்து வைத்திருப்பாங்க. யாருக்கும் புரியாத அந்த புரிதல் கூட இவங்களுக்கு கிடைக்கும், அந்த புரிதல் கிடைக்கும், அந்த ஞான நிலை கிடைக்கும். அதான் லக்னத்துல இருக்கிற கேது. எப்போதும் ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நோண்டிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அசை போட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த லக்னத்துல கேது இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா கல்வி அறிவு குறைவாக இருக்கும், ஆனா ஞான அறிவு அதிகம். எல்லாத்துலயும் அனுபவ அறிவு அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. படிக்காமலே படித்தவர்கள் போல தோற்றம் பெற்று இருக்கக்கூடியவர்கள். இது சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுடைய கல்வி பலமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு சூரியன் புதன் இணைவு, அதே போல 4ஆம் இடம் 9ஆம் இடம் இதோடைய பலங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். பொதுவா லக்னத்துல கேது இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா கல்வியில சில தடை தாமதங்கள், கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு குறைவா இருக்கும், ஆனா வந்து ஞான அறிவு அதிகமா இருக்கும். அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல மற்றவர்களிடத்துல எளிமையா நெருங்கி பழக மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு தனி கொள்கை வச்சிருப்பாங்க, தனக்குன்னு ஒரு எல்லை கோடு வச்சிருப்பாங்க. சோ அந்த எல்லை கோட்லயே இவங்க மிதந்து போயிட்டே இருப்பாங்க, யாரு கூடயும் அவளை எளிமையா போய் ஒட்டிக்க மாட்டாங்க. சோ அது வந்து இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு மைனஸ். அதே போல இந்த லக்னத்துல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எதிரிகளால தொந்தரவு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இவங்களை சுத்தி ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். சோ அது ஒரு மைனஸ் நான் பாக்குறேன். அடுத்து வந்து தொழில திறமை இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படியே மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கும். அதுவே சனியுடைய வீடான மகரம் கும்பம் இது வந்து உங்களுக்கு ஜென்ம லக்னமா இருக்கு அப்படின்னா இந்த கேது வந்து உங்களுக்கு யோக கேதுவாகவே மேக்ஸிமம் வேலை செய்யும். மகர கும்ப லக்னத்துல பிறந்து லக்னத்துல கேது இருந்தா அது நல்ல கேது, நல்ல பலன்களே அதிகமா கொடுக்கும். பிரச்சனைகள்லாம் நீங்க எளிமையா சமாளிப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல செவ்வாயுடைய வீடான விருச்சகத்துல இருந்தாலும் சரி அந்த கேது வந்து பெருசா பாதிப்பு கொடுக்கறது இல்ல. ஜாதகருக்கு ஒரு மாதிரி யோகமான அமைப்பு தான் பெரும்பாலும் கொடுக்குது. முக்கியமா சனியுடைய வீடான மகர கும்ப வீட்டுல கேது இருக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு லக்னமா இருக்குனாக்கா அது உங்களுக்கு நிச்சயமா அது வந்து ஃபேவர் பண்ணும். மகர கும்ப வீடுகள்ல நீங்க லக்னமாக பிறந்து அதுல கேது இருந்துச்சுன்னா உங்களுக்கு யோகம். அதே போல சனியோட கூடி இருக்கிறது, மகர கும்ப லக்னத்துல பிறந்து சனியோட கூட்டணியில கேது இருந்தாலோ அல்லது சனியோட வீடுகள்ல கேது இருந்தாலோ அதுவும் யோகம் தான். அது மேக்சிமம் வந்து பொருளாதார ரீதியா ஒரு தன்னிறைவு அடைகிற ஒரு அமைப்பை கொடுத்துரும். அடுத்து வந்து இந்த லக்னத்துல கேது இருக்கிறவங்க வந்து பொதுவா பார்த்தோன்னா நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க, தனக்கு தேவையானதை எப்படியும் சாதிச்சிருவாங்க. பிடிவாத குணத்தின் அடிப்படையில இவங்க வந்து எப்படியும் தனக்கு வேணுங்கிறத அடைஞ்சிருவாங்க. பார்க்க அமைதியானவர்களா இருப்பாங்க, ஆனா கோபம் வந்தா பக்கத்திலேயே நிக்க முடியாது, அந்த அளவுக்கு கோபம் வரும். அதே போல இவங்களுக்கு உள்மன அறிவு ரொம்ப அதிகம். உங்க மனசு ஏதாச்சும் ஒன்று சொன்னுச்சுன்னா அது அப்படியே நடக்கும். இந்த மாதிரி இந்த உள்மன அறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லக்னத்துல கேது இருக்கிறவங்களுக்கான ஒரு பொது பலன்.
அடுத்தது லக்னத்துக்கு 2ஆம் வீடு செகண்ட் ஹவுஸ்ல கேது இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா அதிகமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட ஏதாச்சும் பேச்சு கொடுத்துட்டோம்னா போதும், அப்படியே தனக்குள்ள உள்ள அப்படியே எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பேசக்கூடியவங்க, அதிகமா பேசக்கூடியவங்க. அதே போல இவர்கள பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோம்னா கல்வியில சில தடை தாமதங்கள் ஏற்படும். சிலர் வந்து கல்வியை பாதியிலே நிப்பாட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமா யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப குறுகிய எண்ணத்தோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. எதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பய உணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல மற்றவர்களுக்கு உரிமையான விஷயங்கள் மேல ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த குணம் இவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல மற்ற கிரகத்துடைய அமைப்பு அல்லது 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் அமையும். மேக்சிமம் 2ல கேது இருக்கிறவங்க வந்து பிறருக்கு உரிமையான விஷயங்கள் மேல ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த 2ல கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா 32 வயதுக்கு மேலதான் மேக்சிமம் குடும்ப வாழ்க்கை அமையுது. அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் 32 வயசுக்கு மேலதான் அமையுது. அதுக்கு இடையிலேயே இவங்களுக்கு கல்யாணம் நடக்குதுனாக்கா அந்த மேட்சிங் எல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து பண்ணணும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது ராகு கேது தோஷம்னு சொல்றோம். அதனால இவங்களுக்கு ஈக்குவலான பார்ட்னரா பார்த்து 2ஆம் இடத்துல கேது இருக்கிற பார்ட்னரா பார்த்து சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா மன வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியற்ற சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால 2ல கேது இருக்குனாக்கா ஜாதக பொருத்தம் சரியா பார்த்து பண்ணணும். மேக்சிமம் இவங்களுக்கு தாமத திருமணம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. இந்த 2ல கேது இருக்கிறவங்க நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு கொஞ்சம் 30 தாண்டி தான் கல்யாணம் நடந்திருக்குமே. அதுக்கு முன்கூட்டியே கல்யாணம் நடக்குதுன்னா அந்த திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான அமைப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக ஏதாச்சும் சிக்கல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தை இழக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்தை ஏமாறக்கூடியவங்க 2ல கேது இருக்கிறவங்க. அதே போல குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியில வந்து ஒரு மாதிரி பற்றில்லாத ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணும். இது 2ல கேதுனாலே வந்து குடும்பத்துல பற்று இல்லாம இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்ல, டிட்டாச்மெண்டா நம்ம பழகணும். 2ல இருக்கிற கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கை மேல அதீதமான ஆர்வம் இருக்கும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், மத்தவங்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு குணத்தை அதிகமாக்கி அதுல ஏமாற்றத்தை கொடுக்கும். அதே போல இந்த 2ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா குடும்பத்துல ஏதாச்சும் செய்வன கோளாறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையை கொடுக்கும். ஏதாச்சும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் எல்லாம் கொடுக்கும். அதே போல இந்த 2ல கேது இருக்கிறவங்களுக்கு திருமணம் முடிந்த பிறகு அந்த குழந்தை பாக்கியத்துல சில தடை தாமதங்கள் ஏற்படுது. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. கொஞ்சம் தாமதப்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அதெல்லாம் வந்து 2ல கேது இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அதே போல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல மற்ற கிரக அமைப்புகளின் அடிப்படையில் உங்களுடைய கல்வியுடைய தரம், உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிர்ணயம் செய்யப்படுது. பொதுவா 2ல கேது இருக்கிறவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் கம்மியா இருக்கும். படிப்புல சில தடை தாமதங்கள் சிறிய வயதுல வந்து நீங்கும். அதே போல 2ல கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கும். 2ஆம் அதிபதியும் வீக்கா இருந்துச்சுன்னா, 2ஆம் அதிபதி பாவகிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கண் சம்பந்தமான பிரச்சனை, கண்ணாடி போடுற அமைப்பு இதெல்லாம் வந்து 2ல கேது இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு வந்து இருக்கிற பெரிய மைனஸ்னா இவங்களுடைய பேச்சு தான். உங்களுக்கு இருக்கிற பிளஸும் பேச்சு தான், உங்களுக்கு இருக்கிற மைனஸும் பேச்சு தான். பேசியே சில விஷயங்களை போய் மாட்டிப்பாங்க. ஸோ அதை மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். அதே போல திருமண காலம் வரும்போது ஜாதக பொருத்தங்கள் சரியா பார்த்து பண்றது நல்லது. இது வந்து 2ல கேது இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது 3ஆம் இடத்துல கேது, தேர்ட் ஹவுஸ்ல கேது இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது கேதுவுக்கு உகந்த இடமா தான் சொல்லப்பட்டிருக்கு. தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம். இதுல கேது இருந்தா ஜாதகர் தைரியவானா இருப்பாங்க, நல்ல தைரிய நிரம்பியவர், மேக்சிமம் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, ஒரு விஷயத்தை யோசிச்சு முடிவெடுப்பாங்க, அந்த எடுக்கிற முடிவுல திடமா இருப்பாங்க. அதே போல உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க, நல்ல செல்வம் மிக்க, நல்ல ஒரு சமூகத்துல ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு குடும்பத்துல பிறக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நல்ல செல்வ செழிப்பு நிரம்பியவர்களாக இருப்பாங்க. பொருளாதார ரீதியா மேக்சிமம் உங்களுக்கு பிரச்சனை வராது. இவங்களுக்கு தேவையானது அப்படியே அடுத்தடுத்து வரிசையா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மதிப்பு மிகுந்தவர்களா இருப்பாங்க, மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களை யாராச்சும் மதிக்கலைன்னா அவங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. மதிப்பு மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், தன்மானம் மிக்கவர்களா இருப்பாங்க. தர்ம சிந்தனை இவர்களுக்கு அதிகமா இருக்கும். மிகுந்த தைரியசாலியா இருப்பாங்க. எப்படிப்பட்ட எதிரிகளையும் ஒழிக்கக்கூடிய அந்த பராக்கிரமசாலி. தனக்கு யாராச்சும் எதிரியா வந்துட்டாங்கன்னா அவங்களை எப்படியும் வந்து ஒரு வழியில சரி பண்ணி விட்டுருவாங்க, தீர்த்து கட்டிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தனி ஆற்றல் நிறைந்தவர்கள். அதே போல இந்த 3ல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா விதமான சுகங்களை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியங்களும் கிடைக்கும். சரியான வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான பாக்கியங்கள் கிடைக்கும். அதே போல தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, தனக்கு தேவையான விஷயங்களை தான் மேக்சிமம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பிரச்சனைக்கு இவங்களா போக மாட்டாங்க. பிரச்சனை வந்தா விட மாட்டாங்க. வீடு தேடி வர பிரச்சனையை விட்டுட்டு வேடிக்கைலாம் பார்க்க மாட்டாங்க, டக்குனு களத்துல இறங்கிடுவாங்க. ஆனா பிரச்சனையை தேடி செல்லாதவர்கள். அதேபடி 3ல கேது இருக்கிறவங்களுக்கு இளைய
இளைய சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அவர்களோட ஏதாச்சும் பிரச்சனைகள், அவருடைய உறவு நிலையில ஏதாச்சும் விரிசல்கள், குழப்பங்கள் ஏதாச்சும் இருக்கும். அல்லது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்கும். இந்த 3ல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கல்வி சார்ந்த விஷயங்களே கொஞ்சம் ஆர்வ குறைவா இருக்கும். அதே மாதிரி காமம் சார்ந்த விஷயங்கள்ல தீவிரமான ஈடுபாடு அதிகபட்சமா இருக்கும். இதுல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த காரிய தடை அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அது அப்படியே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும், எல்லாருக்கும் கிடையாது. அதே மாதிரி நல்ல அறிவாளி, நல்ல புத்தி கூர்மை இருக்கும். மற்றவங்க கூட அந்த கம்யூனிகேஷன் பண்றதெல்லாம் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து இந்த 3ல கேது இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி இந்த காரிய தடை அடிக்கடி ஏற்படுற மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அடுத்தது 4ஆம் இடத்துல கேது, 4th ஹவுஸ்ல கேது இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஜாதகருடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துது. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது அப்படியே ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட அமைப்புகளை காமிக்குது. இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பார்த்தோம்னா இருதய சம்பந்தமான பிரச்சனை ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருதய நோய்கள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல வந்து இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். எந்த கிரகமும் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கல, கேது வந்து தனித்து இருக்காரு அப்படின்னா மேக்சிமம் அது இருதய பிரச்சனையாக மாறும். அதே மாதிரி பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு, பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தாலும் அது இருதய பிரச்சனையாக மாறும். சுபகிரகங்கள் குரு போன்ற கிரகங்கள் பார்த்துட்டாக்கா அது மேக்சிமம் அது பிரச்சனையை கொடுக்காது. குரு போன்ற கிரகங்கள் இணைஞ்சிட்டாலும் பிரச்சனையை கொடுக்காது. மற்றபடி இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா இருதயம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இவங்களுக்கு யார் ரொம்ப நெருங்கிய உறவுகளா இருக்காங்களோ அவங்க கூடயே ஒரு மாதிரியான பகை அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு தாயுடைய அன்பு கிடைக்கிறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கும். தாய் அன்பை அறியாதவர்களா இருப்பாங்க சில பேர். அல்லது தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை மாத்தி வந்துகிட்டே இருக்கும். இதுல ஏதாச்சும் ஒரு மாதிரியான குழப்பங்களை தாய் சார்ந்த வகையில பண்ணும். அதே மாதிரி தாய் வழி உறவுகளால ஏதாச்சும் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். தாய் வழி உறவுகளால ஏதாச்சும் செலவு பிரச்சனை ஏதாச்சும் வந்துகிட்டே இருக்கும். இந்த அமைப்பையும் இந்த 4ஆம் இடத்துக்கு கேது பண்ணும். அதே மாதிரி இந்த 4ல கேது இருக்கும்போது இந்த வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த விஷயங்கள்ல ஏக்கத்தன்மையை அதிகமா கொடுக்கும் ஜாதகருக்கு. இந்த வண்டி, வாகனம், வீடு இதெல்லாம் அமையறதுல சில தடை, தாமதம், தடுமாற்றங்கள்லாம் தென்படும். அதே மாதிரி தீய எண்ணங்கள்ல மனமானது செல்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அதனால இவங்க வந்து இவங்களே திருத்திக்கிறது நல்லது. எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் பகுப்பாய்வு பண்ணி பண்றது நல்லது. அதுலயும் தீய கிரகங்களுடைய பார்வையில 4ஆம் இடம் வந்துட்டுனா கண்டிப்பா வந்து அந்த ஜாதகர் வந்து தீய எண்ணங்கள், தீய செயல்கள்ல ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒழுக்கக்கேடு உடையவர்களாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த 4ல கேது இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா அந்த மது, போதை பழக்கங்கள் இதுல எல்லாம் ஈடுபடக்கூடியவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல எல்லாம் இவங்க கொஞ்சம் அவேர்னஸா கவனமா இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆலோசனையை அவ்வளவு எளிமையா ஏத்துக்க மாட்டாங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அதான் பண்ணுவாங்க. யாராச்சும் ஒரு நல்ல ஆலோசனை சொன்னாக்கா அதெல்லாம் அவ்வளவு எளிமையா ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த 4ல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வீடு கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கும். அந்த கோவில் பிள்ளையார் கோவிலா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அல்லது சிவன் கோவிலா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மேக்சிமம் பார்த்தோம்னா கோவிலுக்கு இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் கோவில்கள் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 4ல கேது இருக்கிறதுக்கான பலன். அடுத்தது 5ஆம் இடத்துல கேது, பஞ்சம ஸ்தானத்துல கேது இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5ல கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா திருமணத்துக்கு பிறகு புத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். சுபகிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாம பாவகிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்துச்சுன்னா இந்த 5ல கேது இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா புத்திர தோஷம் அப்படிங்கிற அமைப்பு, அல்லது பிள்ளைகள் பிறந்தாலும் பிள்ளைகளால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வரும். பிள்ளைகளால தேவையில்லாத செலவு, மன வருத்தம், கவலை, குழப்பம், பிரச்சனை இதெல்லாம் கொண்டு வந்து விடும் இந்த 5ல கேது இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இந்த 5ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃபரெண்டான பர்சனா இருப்பாங்க. எதுலையும் ஒத்து போக முடியாதவர்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் மாறுபட்டவர்கள். அதே மாதிரி அடிக்கடி இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அஜீரண கோளாறு இதெல்லாம் 5ல கேது இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். 90% 5ல கேது இருந்துச்சுன்னா அது வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏதாச்சும் கொடுக்கும். வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாதிரி ஏக்க அமைப்புகளை கொடுக்கும். இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது அவ்வளவு எளிமையா கிடைக்காது. அந்த விஷயத்தை வெறுத்ததுக்கு பிறகுதான் அந்த விஷயத்தை இவங்க அடைய முடியும். இந்த மாதிரி ஆசைப்படுற விஷயங்கள் தள்ளி தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா அந்த 5ல கேது இருக்கிறத வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சந்நியாச யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. 5ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா அடுத்த ஜெனரேஷனை கிரியேட் பண்ண முடியாத ஒரு அமைப்புல இருப்பாங்க. ஆனா சுபகிரகங்களுடைய பார்வை, சேர்க்கை, 5ஆம் அதிபதியுடைய நிலை இதெல்லாம் பொறுத்து நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணணும். பொதுவா 5ல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஜோதிட சாஸ்திரத்துல சந்நியாச யோக அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து இந்த அமைப்பு மாறுபடும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மேலோட்டமா 5ல கேது இருக்கு, இந்த அமைப்பு எனக்கு
எனக்கு வரும், இந்த பிரச்சனை எனக்கு வரும்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்க கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ஜாதகமும் ரொம்ப யூனிக்கானது. ஒருத்தவங்களுடைய டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். இது வந்து நம்ம ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். இப்போ இது சொல்றதுல எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் 1-2 உங்களுக்கு நடக்கும். அது உங்களுடைய ஜாதகத்துடைய தன்மையை பொறுத்தது. ஆனா ஏதாச்சும் 1-2 ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா. அதுல மாற்றுகிறதே இல்லை. அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துல கேது அமர்ந்து சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இதெல்லாம் பெற்றுட்டு அதே மாதிரி 5ஆம் அதிபதி வலுத்துட்டாருன்னா இது வந்து சாம்ராஜ்ய யோகமும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கிரியேட் பண்ணும். சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய யோகத்தை இது கொடுக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. 5ல கேது இருக்கிறது வந்து பார்த்தோன்னா வித்தை, ஞானம், ஆன்மீகம் சார்ந்த விஷயம். அதே மாதிரி இந்த 5ல கேது இருக்கிறவங்க நல்லா மெடிடேஷன்லாம் அதிகமா பண்ணுவாங்க. அதுல எல்லாம் ஈர்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த ஜோதிட சாஸ்திரங்களை நோண்டி ஆராயக்கூடியவர்களா இருப்பாங்க. 5ல கேது இருக்கிறவங்களாம் இந்த ஜோதிட சாஸ்திரம்லாம் வரும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க. மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மேல இவங்களுக்கு ஆர்வம் வரும். இதெல்லாம் மர்மமா இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் தேடக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி 5ல கேது இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி மந்த குணமுடையவர்களா இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இல்லாம கொஞ்சம் மந்த தன்மையோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மனசுல ஏதாச்சும் கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து புத்தி ஸ்தானம், மனசை குறிக்கக்கூடிய இடம். 4, 5ஆம் இடம்லாம் மனசை குறிக்கக்கூடிய இடம். அதனால வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மனசுல ஏதாச்சும் கவலை இருந்துகிட்டே இருக்கும். இந்த கவலை வந்து வயிறு பிரச்சனையா மாறும். வயிறு தொந்தரவு, வயிறு சார்ந்த பிரச்சனை, வயிற்று வலி. பெண்களாக இருக்கீங்கன்னா வயிற்று வலி அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் வந்து 5ல கேது இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து விநாயகர் வழிபாடு இவங்க அதிகமா பண்ணிட்டு வரும்போது அந்த தோப்பு காரணம்லாம் சரியா போட்டு ப்ராப்பரா விநாயகரை வழிபட்டுட்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆகுது. முக்கியமா உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் நியூட்ரலைஸ் ஆகும். நரம்புகள் தூண்டப்படும். வயிறு ஒரு பொசிஷனுக்கு வரும், ஒரு நேர்நிலைக்கு வரும் நம்ம சரியா தோப்பு காரணம் போடும்போது. இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதனால விநாயகர் வழிபாடு இவங்க அதிகமா பண்ணணும். அது வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி இந்த 5ல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல சில கசப்பு நினைவுகள்லாம் இருக்கும். காதல் தோல்வி, காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விரக்தி தன்மை, இதெல்லாம் 5ல கேது இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இருக்கும். எதுலயும் ஒரு பிடிப்பில்லாத மனநிலை கொடுக்கக்கூடியது 5ல இருக்கிற கேது. அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட மேற்கொள்ள முடியாத அமைப்புகளை கொடுக்கும். பூர்வீகத்துல இருக்க முடியாத அமைப்புகளை கொடுக்கும். இந்த 5ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் போறது, பூர்வீகத்தை விட்டு வெளியேறது, பூர்வீக சொத்து இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புலாம் 5ல கேது இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். அடுத்தது 6ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தா என்ன பலனை செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 6th house கேது கொஞ்சம் டிஃபரெண்ட். 6ல கேது இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு, யோக அமைப்பு. 3, 6, 11 இந்த இடங்கள்ல எல்லாம் கேது இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் புலிப்பாணி சித்தர் வந்து 1-5-9ல கேது இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் 5ஆம் இடத்துல கேது இருந்தா நான் வந்து உங்களுக்கு அந்த ஜோதிட கலை, ஜோதிடம் சார்ந்த சிந்தனை, ஆன்மீகம் சார்ந்த விஷயம், உடைய பெயர் புகழ் இது சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் மேன்மையை கொடுக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 6ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 6th house கேது ரொம்ப யூனிக். 6ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா நல்ல தைரியசாலியா இருப்பாங்க. எதுக்கும் மேக்ஸிமம் பயப்பட மாட்டாங்க. அதே போல ஜாதகர் வந்து எந்த இடத்துல வசிக்கிறாரோ அல்லது இவங்களுடைய சமூகம் சார்ந்த விஷயங்கள் இதுல வந்து ஒரு தலைவர் நிலையில இருப்பாரு. மற்றவங்கள வழி நடத்தக்கூடிய அமைப்புல இந்த 6ல கேது இருக்கிறவங்க இருப்பாங்க. அடுத்தது சிறப்பான உயர்கல்வி பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல அறிவு, கல்வி அறிவு அதிகமா இருக்கும். தர்ம செயல்பாடுகள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. தர்ம சிந்தனையும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பல்துறை சார்ந்த அறிவு கொண்டவர்கள். இவங்க கிட்ட மைண்ட்ல பார்த்தோன்னா அப்படியே எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கும். நிறைய விஷயம் கத்து வச்சிருப்பாங்க. எந்த துறையை பத்தி கேட்டாலும் அந்த துறையை பத்தி பேசக்கூடிய ஆற்றல் இந்த 6ல கேது இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இந்த ஷேடோ பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானுக்கு மிக மிக உகந்த இடமா இந்த 6ஆம் இடம் சொல்லப்படுது. அதே மாதிரி பகைவரை வெல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. கடன் நோயை அளிக்கக்கூடியவர்கள். கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படியும் அதை கட்டி முடிச்சிருவாங்க. கடன் தொந்தரவிலிருந்து வெளியேறக்கூடியவர்களா இருப்பாங்க. கடன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய இளமை காலம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருக்கும். சின்ன வயசுல நிறைய தடை தாமதம் பிரச்சனையை பார்த்து வளர்ந்தவர்களா இருப்பாங்க. ஒரு மத்தியம வயதுக்கு பிறகு தனக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை பிடிச்சிருவாங்க. தனக்குன்னு ஒரு தனி யூனிக்கான ஒரு பிளேஸை பிடிச்சிருவாங்க. உறவினர்கள் மத்தியில ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உடையவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி 6ல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல சுகபோகமான வாழ்க்கை அமையும். மேக்சிமம் கஷ்டப்பட மாட்டாங்க. எதையும் சமாளித்து வாழ்க்கையில ஒரு சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த 6ல கேது இருக்கிறவங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி இந்த கடக ராசி 6ஆம் இடமா வந்து அதுல கேது இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மதுபான பிரியர்களா இருப்பாங்க. மதுபானத்தின் மீது ஈடுபடுறது அல்லது அது சார்ந்த தொழில்களை செய்யறது, அது சார்ந்த இடங்கள்ல வேலை பார்க்கறது, இப்படி ஏதாச்சும் ஒரு அமைப்புகளை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி அடிக்கடி
உங்களுக்கு இந்த ஜலதோஷ பிரச்சனை வரும். தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் கண்டம் பிரச்சனை இதெல்லாம் வந்து 6ல கேது இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் டிஃபால்ட்டா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சார்ந்த விஷயங்களை அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த 6ல கேது இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா வயிறு சார்ந்த தொந்தரவு, வயிறு சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் வந்துட்டு போகும். வயிறு சார்ந்த பிரச்சனை இல்லாம இந்த 6ல கேது இருக்கிறவங்க இருக்க முடியாது. இவங்களும் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். குறிப்பா குடல் பகுதிகளில் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து பெருந்தன்மையான குணமுடையவர்கள். அன்பா வந்தாங்கன்னா எல்லாரையும் அரவணைப்பாங்க, வம்பா வந்தாங்கன்னா ஒரு வழி பண்ணிடுவாங்க. சோ அது வந்து இவங்களுடைய இயற்கை குணம். சோ 6ல கேது இருக்கிறதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அன்பிற்கு அடிபணியக்கூடியவர்கள் சிம்பிளா சொல்லணும்னாக்கா. ஆனா கோப குணம் அதிகமா வரும். முரட்டுத்தனமானவர்களாக இருப்பாங்க. ஆனா எதையும் எளிமையா வெளிப்படுத்த மாட்டாங்க. பொறுமையா இருப்பாங்க. முடியாத பட்சத்துக்கு வெளிக்காட்டுவாங்க. அப்போ வந்து அங்க ஒண்ணுமே இல்லாம எல்லாம் சில்லு சில்லா நகர்ந்து போயிடும். பிரச்சனைகள்லாம் அப்படியே தூரம் ஓடிடும். எதை எப்ப வெளிப்படுத்தணுமோ அதை அப்ப வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. சோ அதன் வகையில இந்த 6ல கேது இருக்கக்கூடியவர்கள் குடித்து வைத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடத்துல கேது. லக்னத்துக்கு 7ல கேது இருந்தா அதையும் வந்து ராகுகேது தோஷம் நம்ம சொல்றோம். இந்த 7ல கேது இருக்கிறது கொஞ்சம் டிஃபரெண்ட். இவங்களுக்குலாம் வந்து சரியா பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும். 90% பார்த்தோன்னா இந்த கேது 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கையில ஒரு மாதிரியான கசப்பு தன்மைகளை கொடுத்துருது, பிரச்சனைகளை கொடுத்துருது. அதனால சரியா பொருத்தம் பார்த்து பண்ணணும். 7ல கேது இருந்துச்சுன்னா 7ல கேது இருக்கிற ஜாதகத்தை தான் இவங்களுக்கு இணைக்கணும். அதையும் குரு பார்வை பெற்றிருந்தா பிரச்சனை இல்லை. அதுவே சனி செவ்வாய் போன்ற பாவகிரகங்களுடைய பார்வையெல்லாம் பெற்றிருந்துச்சுன்னா ரொம்ப மோசம். கண்டிப்பாக மன வாழ்க்கையில ஒரு கசப்பை கொடுக்காம விடாது. நல்ல 7ல கேது இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து கொஞ்சம் அவசர குணமுடையவர்களாக இருப்பாங்க. டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போல வந்து பிரம்மாண்டமான யோசனை, அதே மாதிரி எதிர்பார்ப்புகளால பிரச்சனை. பார்ட்னர் கிட்ட அதிகமா எதிர்பார்ப்பை வச்சு அதுல ஏமாறுறது, அதனால பிரச்சனை வருது. அதே போல திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையால ஏதாச்சும் பிரச்சனைகளை சந்திக்கிறது, அவமானங்களை சந்திக்கிறது, வருத்தங்களை சந்திக்கிறது, அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் 7ல கேது இருக்கிறவங்களுக்கு தான். அல்ல திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மேலும் இந்த 7ல கேது இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோம்னா மேக்சிமம் ஒரு 30 வயதை தாண்டி தான் கல்யாணம் நடக்குது. கொஞ்சம் தாமத திருமணம் தான் நடக்குது. அதிகபட்சமா பார்க்கும்போது 28க்கு மேல தான் கல்யாணம். அப்படி முன்கூட்டியே கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்துல சரியான பொருத்தம் இல்லாத பட்சத்துல சில இடர்பாடுகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இதுவே 30 வயதை கடந்து போய் பொருத்தம் சரியா இல்லைனாலும் மேனேஜ் பண்ணிடுவாங்க. அதுவுமே தப்பு தான். ஆனா மேனேஜ் பண்ற அமைப்பை கொடுக்கும், ஒரு பக்குவத்தன்மையை கொடுக்கும். இளம் வயதிலேயே பொருத்தம்லாம் சரியா பார்க்காம மேரேஜ் பண்ணி வச்சோம்னா அது கண்டிப்பா பிரிவினையோ இழப்பையோ பிரச்சனையோ கொடுக்கும். அதுல மாற்றுக்கிறதே இல்ல திருமண வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் இவங்க ரொம்ப விழிப்புணர்வோட சரியான பொருத்தம் பார்த்து பண்ணணும். சரியான துணையை இவங்க தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி இந்த 7ல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடிய பெண்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். அதுலயும் இவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனமா இருக்கணும். உங்களுடைய நண்பர்கள், நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படிங்கிறத சரியா நீங்க ஆராய்ச்சி பண்ணி சரியானவர்களை மட்டும் நீங்க பக்கத்துல வச்சுக்கணும். இல்லைன்னா அது உங்களுடைய பெயர் புகழை கெடுக்கும். அடுத்தது வாழ்க்கையில வளமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி எப்போதும் பயணிச்சுட்டே இருப்பாங்க. லைஃப்ல வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அடுத்தடுத்த கட்டங்களை அப்படியே யோசிச்சு வச்சிருப்பாங்க. அது உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி அந்த வலிமையை பொறுத்து அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். பேசிக்கா 7ல கேது இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு குணம் அதிகமா இருக்கும். அதுல மாற்றுவது கிடையாது. அதே மாதிரி அடிக்கடி ஏதாச்சும் பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. தொலைதூர பயணங்கள் செய்யறதுல ஆர்வம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த 7ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா வெளிநாடு, வெளி மாநிலத்துல போய் பிழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்களால ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். நண்பர்களால ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து அடிக்கடி மன அழுத்தத்துல போய் மாட்டிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையில இளமை பகுதியில் அடிக்கடி மன அழுத்தம், மன ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இளமை பருவத்துல கொஞ்சம் அதிகமா தென்படுற மாதிரி இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா 7ல கேது இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா பயணத்துக்கு ரொம்ப நல்லது. பயணம் சார்ந்த விஷயங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போறீங்கன்னா அது உங்களுக்கு யோகத்தை பண்ணிடும். கண்டிப்பா சொந்த ஊர்ல எல்லாம் இருக்க விடாது. ஏதாச்சும் ஒரு மாதிரி மாற்றத்தை, பயணத்தை கொடுக்கும். அதுக்கு யோகம். திருமணம்னு வரப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள அவேர்னஸா இருக்கணும். அது மாதிரி நண்பர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். கேது எந்த இடத்துல அமர்றாரோ அந்த இடத்துல ஆர்வத்தை தூண்டி பிறகு அதுல வந்து ஒரு மாதிரி பற்றில்லாத மனநிலையை கிரியேட் பண்ணுவார். இதுதான் கேதுவோட பேசிக்கான கேரக்டரே. ஃபர்ஸ்ட் அந்த எதிர்பார்ப்பை தூண்டுவார், பீக் லெவல்ல தூண்டுவார். அப்புறம் அதுல அப்படியே புஷ்னு மாத்திடுவாரு. அதனால எதிர்பார்ப்புகளை குறைச்சா உங்களுக்கு 90% நல்ல பலன்கள் கிடைக்கும்.
அடுத்து 8ல கேது. அஷ்டமத்துல கேது இருக்கிறது வந்து பார்த்தோன்னா பெருசா ஃபேவர் இல்ல. 8ல கேது இருந்து சுபகிரகங்களுடைய பார்வையில இருந்தா பரவாயில்ல, பிரச்சனைகள்லாம் குறைவுன்னு அர்த்தம். பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையை பெற்றுட்டா அங்க சுத்தம், அங்க கேது முழுமையா பாவத்துவ அமைப்புகளை அடைவாரு. அல்ல 8ல கேது இருக்கிறது வந்து அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. இது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரிவையோ பிரச்சனையோ குழப்பத்தையோ கொடுக்கும். அதனால சரியா பொருத்தம் பார்த்து 8ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிக்கணும். திருமண வாழ்க்கைக்குள்ள போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா 8ல கேது இருக்கிற ஜாதகமா பார்த்து நல்ல ஜாதகமா பார்த்து பொருத்திக்கணும். இதையும் வந்து நம்ம தோஷ அமைப்புல பார்ப்போம். ராகு தோஷம் உள்ள ஜாதகத்தை ராகு தோஷத்தோட தான் இணைக்கணும். தோஷம் இல்லாத ஜாதகத்தோட இணைச்சோம்னா அது கண்டிப்பா மன வாழ்க்கையில பிரச்சனையும் குழப்பத்தையும் கொடுக்கும். 2 பேர் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாற்றும். அதுல திருமணம்னு வரப்போ கொஞ்சம் பார்த்து அவேர்னஸா பண்ணணும். இந்த 8ல கேது இருக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் பார்த்தோன்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிடிவாதத்தின் அடிப்படையில ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்க்காம காதல் திருமணம் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால இந்த 8ல கேது இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள், குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரமா முடிவுகள் எல்லாம் திருமணம் சார்ந்த விஷயங்களை எடுக்கக்கூடாது. அடுத்தது இந்த 8ல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆயுள் பலம் குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அது வந்து லக்னம், லக்னாதிபதி, சனியுடைய நிலையை வச்சுதான் நம்ம முழுமையா கணிக்கணும். பொதுவா 8ல கேது இருந்தா அது நோய் அமைப்புகளை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு நோய் பிரச்சனை அல்லது உடல்ல ஏதாச்சும் புண்ணு, வயிறு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் புண்ணு வருது, ஏதாச்சும் ஒரு மாதிரியான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி மர்ம உறுப்புகள், நம்முடைய பிறப்பு உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மர்ம உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்து அந்த 8ல கேது இருந்து தசை நடத்தினார்னா இவங்களுக்கு தான் தற்கொலை எண்ணங்கள் அதிகமா வரும். 8ல கேது இருந்து தசை நடத்துறாரு, பாவகிரகங்களுடைய சேர்க்கை, கூட்டணி இதெல்லாம் பெற்றிருக்காருன்னா 100% இந்த 8ல கேது இருந்து தசை நடத்தும் போது பார்த்தோம்னாக்கா தற்கொலை எண்ணங்கள், தப்பான முடிவு எடுக்கிறது, தப்பான பாதையில பயணிக்கிறது, சிந்தனை தவறாக போறது, இதெல்லாம் வந்து அந்த டைமிங்ல தான் நடக்கும். அல்ல 8ல கேது இருக்கிறவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சுபகிரகங்களுடைய பார்வையில இருக்கா, நல்ல ஒரு நிலையில இருக்கா, கேது தசை அல்லது புத்தி உங்களுக்கு கிராஸ் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். அப்படி கேது தசை புத்தி கிராஸ் ஆகுதுன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். அந்த டைமிங்ல புத்தி தடுமாறுவோம், புத்தி தவறான வழிகளை பயணிக்கும். ஸோ அந்த டைமிங்ல நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருந்துட்டோம்னா, கொஞ்சம் கவனமா இருந்துட்டோம்னா பிரச்சனைகள் எதுவும் வராது. அதே போல இந்த 8ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா அதி புத்திசாலியா இருப்பாங்க. மனசை வந்து ஒருமுகப்படுத்துறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் எப்படியோ அது மைண்டை மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஒருமுகப்படுத்தி கொண்டு வந்துருவாங்க. அதன் வகையில இவங்க பாகியசாலி. ஆனா அந்த தசை அல்லது புத்தி வரும்போது மட்டும் பார்த்தோம்னா ஒரு மாதிரி நமக்கு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா மற்ற நேரங்கள்ல அதி புத்திசாலியா இருப்பாங்க, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க, புத்தியின் வலிமை கொண்டு இவர்கள் வெற்றி அடையக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவர்கள சிலருக்கு வந்து ஆயுதங்களால ஏதாச்சும் விபத்து ஏற்படுறது, ஆயுதங்களால பிரச்சனை வருது, அடிக்கடி விபத்து, அடிக்கடி வம்பு வழக்கு, இது சார்ந்த விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து 8ல கேது இருக்கிறவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 8ல கேது இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா அடுத்தவங்க வீட்டு சொத்துக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுறது, இது சார்ந்த விஷயங்களையும் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி இந்த 8ல கேது இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1% பீப்புள் வந்து பார்த்தோன்னா தலைமை பொறுப்புல இருக்காங்க. அதையும் நம்ம மறுக்க முடியாது. அவங்களுடைய லக்னம், அவங்களுடைய லக்னாதிபதி, அவங்களுடைய 1, 5, 9 இந்த ஸ்தானங்களுடைய வலிமையை பொறுத்து அவங்களுடைய தகுதி, அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. 8ல கேது இருக்கு, சுத்தமா வாஷ் அவுட்லாம் கிடையாது. 8ல கேது இருந்தாலும் உயர்நிலையில இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. ஆனா உயர்நிலையை கொடுத்தா அது கண்டிப்பா நோய் அமைப்புகளை கொடுக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. உயர்நிலையில இருப்பாங்க, ஆனா ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் சிரமப்பட்டு இருப்பாங்க. இதுதான் இதோடைய சூட்சமங்கள். இதுல நான் வந்து ஒரு ஜெனரலான ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்குறேன். 8ல கேது இருந்தா அது தோஷ அமைப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆயுள் பலம் குறைவு, நோய் பிரச்சனையை கொடுக்குது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணை இழக்கிறது, பிரிகிறது, வாழ்க்கை துணையால ஒரு மாதிரியான மன வருத்தம், மன உளைச்சலை சந்திக்கிறது, இதெல்லாம் 8ல கேது இருக்கிறவங்களுக்கு தான். ஆனா உடைய லக்னம், லக்னாதிபதி பிளஸ் வந்து உங்களுடைய 1, 5, 9ஆம் அதிபதிகள் வலுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு உயர்நிலையை கொடுத்துரும். உடைய புத்தி தெளிவை இன்னும் கூர்மைப்படுத்தி உங்களை உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிரும். ஆனா உடல் ஆரோக்கிய ரீதியா சிரமப்பட வைக்கும். இதுதான் அதோடைய சூட்சமம். அடுத்தது பாகியத்துல கேது இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த 9ல கேது இருக்கிறது வந்து புலிப்பாணி சித்தர் வந்து தன்னுடைய பாடல்கள்ல யோகமான அமைப்புகள்ல வச்சிருக்காரு. 9ல கேது இருந்தா எல்லா வகையான பாகியத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அந்த ஜாதகனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1, 5, 9ல ராகு கேது இருக்கிறது ஒரு பெரிய நல்ல அமைப்பு அப்படின்னு புலிப்பாணி சித்தருடைய ஒரு கருத்து. பொதுவா 9ல கேது இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தகப்பனுக்கு ஆகாது, தந்தையாருக்கு வந்து பார்த்தோம்னா உடல் ஆரோக்கிய ரீதியாகவோ மன ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்கும், அல்லது
தந்தை சார்ந்த உறவுகள்ல ஒரு மாதிரியான குழப்பத்தன்மைகளை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஒத்து வராத அமைப்புகளை கொடுக்கும். ஏதாச்சும் தந்தை சார்ந்த ஏதாச்சும் ஒரு குறைகளை வச்சிருக்கும். அதுதான் பாக்கியத்துல இருக்கிற கேது. அதே போல 9ல கேது இருந்தா தந்தை படிப்பறிவு இல்லாதவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த 9ல கேது இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு பெற்றோர்களுடைய அந்த அன்பு, பாசம், பரிவு இதெல்லாம் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த 9ல கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா அந்த காம இச்சைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த காம இச்சைகள் அதிகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து இந்த 9ல கேது இருக்கிறவங்க பார்த்தோன்னாக்கா குறை கூறுறதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. பாக்கியத்துல கேது இருக்குன்னா நல்லா குறை சொல்லுவாங்க. அதே மாதிரி உயர்ந்த சிந்தனை உடையவர்களை குறை சொல்ற அந்த ஆர்வம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். இந்த 9ல கேது இருக்காங்கன்னா யாராச்சும் இவங்க உயர்ந்த சிந்தனையோட பெரிய விஷயத்தை பத்தி பேசினாங்கன்னா அதுல ஏதாச்சும் குறை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இல்ல குறை சொல்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த 9ல கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா தெய்வ பக்தி கொஞ்சம் குறைவா இருக்கும். இதுவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 1-5-9 கொஞ்சம் நன்னநிலையில இருந்துச்சுன்னா, அந்த அதிபதிகள் கொஞ்சம் நன்னநிலையில இருந்தாங்கன்னா தெய்வத்தின் மேல அதீதமான பற்று, தெய்வத்தை சதா காலம் வணங்கி கொண்டே இருக்கிற அமைப்பு அப்படி கொண்டு வரும். அது கொஞ்சம் வீக்கா இருக்கு. பாவர்களுடைய சேர்க்கை பார்வையை பெற்றுட்டுனாக்கா இந்த 9ஆம் இடம் சார்ந்த தெய்வ பக்திங்கிற அந்த ஒரு தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கும். அது அதனுடைய தசா புக்தி காலங்கள்ல தான் அது ஆக்டிவேஷன் ஆகும். மற்றபடி ஜாதகர் உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த குறிக்கோள் உடையவராக தான் இருப்பாரு. அந்த புத்தி அந்த காலங்கள் வரும்போது மட்டும் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி 9ல கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா நண்பர்களுடைய உதவி அதிகமா கிடைக்கும். நண்பர்களால ஆதாயம், நண்பர்களுடைய உதவி அதிகமா இருக்கிறது, அதெல்லாம் சிறப்பா இருக்கும். எப்போதும் அந்த மனநிலை அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரே மாதிரியா இருக்காது. மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுடைய உதவி இவர்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதுவும் நம்ம பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். 9ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா அந்த பாவ புண்ணியத்துக்கு அதிகமா பயப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக உணர்வு, மத உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே போல இந்த தான தர்மங்கள் இதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். தான தர்மம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. பாவகிரகங்களுடைய சேர்க்கை பார்வை பெற்றுட்டா இதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 9ல கேது இருக்கிறவங்க எந்த ஒரு பாவ செயலையும் செஞ்சிடக்கூடாது. அப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய மனசுக்கு அறிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை ஒரு மாதிரி பிரச்சனைகள்ல முழுக வச்சு உங்களை வச்சு செஞ்சிடும். அதாவது 9ல கேது இருக்கிறவங்களாம் பாவ செயல்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணணும். தெரிந்தே பாவத்தில் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அழிவை கொடுக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அல்ல பாவ செயல்கள், புண்ணிய செயல்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் அதீதமான சிந்தனைகளை வளர்த்து எது நல்லதோ அதை மட்டும் அதிகமா நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா 9ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா மேக்சிமம் இந்த பாவ காரியங்கள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் தப்பான ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. பாவ புண்ணியங்களுக்கு பயப்படக்கூடியவர்களாகவே இருந்தாலும் தெரிந்தும் சில தவறுகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. லக்னாதிபதி கெட்டு போயிட்டா அதை கண்டிப்பா 100% பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். புத்தி தடுமாறி தப்பான விஷயங்களை அதிகமா செய்வாங்க. அதனால தெளிவுபடுத்திக்கணும். பாவம் எது புண்ணியம் எதுன்னு கொஞ்சம் பார்த்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த 9ல இருக்கிற கேது இந்த ஜென்மத்துல உங்களுக்கு பெரிய வளர்ச்சியும் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும். அடுத்து 10ல கேது. 10ல ஒரு பாவியாச்சும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில 10ல கேது இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். இந்த 10ல கேது இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தோன்னா மக்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மக்கள் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. தானம் தர்மம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். பக்தி கொண்டவர்கள், தெய்வ பக்தி அதிகமா இருக்கும். இவங்களுக்குலாம் மன அளவுலையும் சரி செயல் அளவுலையும் சரி பக்குவம் நிறைந்தவர்கள். ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அவங்களோட அந்த பக்குவம் 100% அப்படியே பியூரா இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு பக்குவ நிலை அடைந்தவர்களா இருப்பாங்க. சமூகத்துல மிகப்பெரிய நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 10ல கேது இருக்கிறவங்களுக்குலாம். எப்படியாச்சும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வந்துருவாங்க. கஷ்டப்பட்டு உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குமே தவிர பிற்பகுதியில தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிருவாங்க. அது 10ல கேது இருக்கிறவங்களுக்கான ஒரு தனி பவர். அதே மாதிரி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறது, பிறருக்கு சேவை புரிகிறது. இதுல எல்லாம் இந்த 10ல கேது இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் அதிகமா வரும். தொழில்நுட்பங்களை அறிந்தவர்களா இருப்பாங்க. ஒரு நுட்பமான விஷயத்தை எப்படி அதை சரியா பயன்படுத்திக்கிறது, தனக்கு சாதகமா அதை எப்படி மாத்திக்கிறது, அந்த நுட்பமான அந்த சிந்தனை எல்லாம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த கேது 10ல இருக்கிறது ஒருத்தவங்களுடைய தொழில் மேன்மைக்கு உகந்தது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இல்ல 10ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா தொழில், அவங்க செய்யக்கூடிய அந்த ஜீவனம், அந்த உத்தியோகம் அதுல எல்லாம் ஒரு அளவுக்கு மேன்மை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. முக்கியமா புண்ணிய காரியங்கள் அதிகமா செய்யக்கூடியவர்கள், புண்ணியம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். பாவ புண்ணியங்களுக்கு பயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 10ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா நல்ல கலைஞராக இருப்பாங்க. கலைகள் மேல ஆர்வம் இருக்கும். மற்றவங்களுடைய மனசை நோகடிக்காதவர்களாக
இருப்பாங்க. மத்தவங்களுடைய மனசு நோந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வார்த்தைகளை கூட பார்த்து அழகா பேசுவாங்க. நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவா பேசக்கூடியவங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கும். நல்ல தன்னம்பிக்கை கொண்டவர்கள். தொழில்ல எப்படியும் வெற்றி அடைஞ்சிருவாங்க. இவங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, என்ன உத்தியோகம் பார்த்தாலும் சரி, எப்படியும் மேன்மையான இடத்துக்கு வந்துருவாங்க. மதங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். தந்தை நலமுடன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. தந்தை சார்ந்த விஷயங்கள்ல சில இடர்பாடுகள் இருக்கும். தந்தை ஒரு காலகட்டத்தில் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவராக இருப்பாங்க. இந்த 10ல கேது இருக்கிறவங்கலாம் பார்த்தோம்னாக்கா தந்தைக்கு பண கஷ்டம் இருந்திருக்கும் ஒரு காலகட்டங்கள்ல. இந்த மகன் பிறந்து தந்தையுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணியிருப்பாரு. தந்தைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இருக்கும், பொருளாதார நெருக்கடிலாம் இருக்கும். அதே மாதிரி இந்த 10ல கேது இருக்கிறவங்க நல்ல செல்வந்தர் அமைப்பை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. பொருளாதார மேன்மை, செல்வந்தராக வாழக்கூடிய அமைப்பு, சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதையான நிலையை அடையக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை தத்துவங்களை அறிந்தவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவர்கள அந்த இடத்துல இருப்பாங்க. சரியான பாதையை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல திறமைசாலின்னு சொல்லலாம். தனக்கு தெரிந்த வித்தைகளை மற்றவங்களுக்கு தயங்காம சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் 10ல கேது இருக்கக்கூடிய தனி பக்குவம். அல்ல 10ல கேது இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த 10ல கேது இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. ஒரு கட்டத்துல கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதி பிரகாசமானதாக இருக்கும். 10ல கேது இருந்து தசை நடத்தினா அது ரொம்ப நல்ல மேன்மையை கொடுக்கும். மேக்சிமம் பிரச்சனைகளை கொடுத்துறாது. அடுத்து 11ல கேது. இந்த 11ல கேது இருக்கிறவங்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். 11ல கேது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய 10ஆம் இடத்தை விட 11ஆம் இடத்துல ஒரு அற்புதமான அமைப்புகளை கொடுக்கும். அதாவது 11ல கேது பகவான் இருக்கிறது பார்த்தோம்னா செல்வ நிலைகள்ல ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும். பொருளாதார ரீதியா மேக்சிமம் உங்களுக்கு கஷ்டமோ குறையோ பிரச்சனையோ வராது. அதே மாதிரி உங்களுக்கு லக்னம், லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதிலாம் வீக்கா இருந்தாலுமே, அதே மாதிரி 2ஆம் அதிபதியும் வீக்கா இருந்தாலுமே பொருளாதார ரீதியா தடுமாற்றம் வந்தாலும் சமாளிப்பீங்க. அது 11ல இருக்கிற கேது கொடுத்துரும். பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுற அமைப்புலாம் 11ல கேது இருக்கிறவங்களுக்கு வராது. அதே மாதிரி நண்பர்களுடைய உறவு, நண்பர்களால ஆதாயம், இதெல்லாம் சிறப்பா இருக்கும். சுகபோகங்களுக்கு குறை இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம். நல்ல பணவரவு இருக்கும். பொருளாதார ரீதியா எப்படிலாம் மேன்மை அடையலாமோ அந்த வழிகளை சரியா பிடிச்சி அதுல பயணிச்சு பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு, ஒரு நல்ல பெயரு, ஒரு பெரிய அந்தஸ்து, அதெல்லாம் அந்த 11ல கேது இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல இந்த 11ல கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா மூத்த சகோதர சகோதரிகளோட ஒத்து வராது. மூத்த சகோதர சகோதரிகளால ஏதாச்சும் மன வருத்தம், மனக்கசப்பு ஏதாச்சும் வந்துட்டு போகும். அல்லது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையாச்சும் அது கொடுக்கும். அல்ல மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களை சில குழப்பங்களை கொடுக்கும். அதே மாதிரி ஜாதகர் பார்த்தோம்னா அதிகமான கல்வி பெற்றவரா இருப்பாங்க. நல்ல உயர்வான கல்வி, உயர்வான நிலையில யோசிக்கக்கூடிய அந்த மன ஆற்றல் அது இந்த 11ல கேது இருக்கிறவங்களுக்கு உண்டு. நல்ல படித்த பண்டிதராக இருப்பாங்க. நல்ல கல்வியாளர். அதே மாதிரி படித்தவர்கள் மத்தியில பெரிய புகழை சந்திக்கக்கூடியவர், பெரிய புகழுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரா இருப்பாங்க. அதே மாதிரி மகிழ்ச்சியில திளைப்பான், நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு மனம், பரந்த மனப்பான்மை, இதெல்லாம் இவருக்கு அதிகமா இருக்கும். பெருந்தன்மை உடையவர், நல்ல நோக்கங்கள் இருக்கும் இவருக்கு. இவர் பிறப்ப பார்த்தோம்னா அப்படியே மிராக்கிளா யூஸ் பண்ணுவார். வாழ்க்கையுடைய அர்த்தம் புரிந்து வாழக்கூடியவர்கள் 11ல கேது இருக்கிறவங்க. இவங்க செய்யற செயலால மற்றவங்களுடைய மதிப்பு மரியாதையை சம்பாதிப்பாங்க. நல்ல ஒரு தன்மையான மனம் கொண்டவர். இதெல்லாம் 11ல கேது இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். இல்ல 11ல கேது இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இது இல்லாம நிறைய விஷயம் இருக்கு. 11ல கேது இருந்தா கண்டிப்பா பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தடுமாற்றங்களை சந்திக்க மாட்டாங்க. அது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்ததாக 12ஆம் இடத்துல கேது இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவா அந்த 12ல கேது இருக்கிறதுலாம் நிறைய செய்திகள்லாம் உலவிக்கிட்டு இருக்கு. 12ல கேது இருந்தா கடைசி பிறவி, பிறகு பிறவி கிடையாது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அது மற்ற அமைப்புகளையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். பொதுவா 12ல கேது இருக்கக்கூடியவர்கள் பார்த்தோம்னா ஞான மார்க்கத்துல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆன்மீகம், ஞானம், தெய்வ வழிபாடு, தெய்வம் சார்ந்த விஷயம், சித்த நிலை சார்ந்த விஷயம், இதுலதான் நாட்டம் அதிகமா போகும். எல்லாத்தையும் வெறுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் பற்ற இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 12ல கேது இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தராகவோ ஞானியாகவோ அல்லது அவர்கள் சார்ந்த விஷயங்களை அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த 12ல கேது இருக்கிறவங்க தனிமை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அல்லது சிலர் தனிமைப்படுத்தப்படுவார்கள். தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை விரும்புவார்கள். முக்தி நிலை அடைகிறதுல அதிகமான ஆர்வம் இருக்கும். அது சார்ந்த ஆராய்ச்சியை செய்வாங்க. அதே மாதிரி 12ல கேது இருக்கிறவங்களாம் பார்த்தோம்னா விசேஷமான அறிவு இருக்கும். ஏதாச்சும் இவங்கள்ட்ட ஒரு தனியா ஒரு விசேஷமான அறிவு இருக்கும். ஜோதிட சாஸ்திரங்கள்ல ஈடுபாடு இருக்கும். மற்றவர்கள்
இவர்களுக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி பண சேமிப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது. அடிக்கடி இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிட்டு வருவாங்க. அடிக்கடி பயணம் செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மேக்சிமம் புனித யாத்திரையா இருக்கும். ஏதாச்சும் ஒரு புகழ்பெற்ற கோவில், பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி இல்லற சுகபோகங்கள்ல ஈடுபாடு மேக்சிமம் இவங்களுக்கு குறைவா தான் இருக்கும். இந்த 12ல கேது இருக்கிறவங்க எல்லாம் அந்த பாதம் சம்பந்தமான நோய், கால் பாதத்துல ஏதாச்சும் நோய் அல்லது வலிகள், ஏதாச்சும் குறைகள், குற்றங்கள் ஏதாச்சும் இருக்கும். அதே மாதிரி இவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தோம்னா இவங்கள்ட்ட வந்து பேசி நம்மளால ஜெயிக்க முடியாது. நல்ல வாத திறமை உடையவர்கள், நல்ல திறமையா வாதங்கள்ல ஈடுபட்டு வெற்றி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 12ல கேது இருக்கிறவங்க புத்தி அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையா இருக்க மாட்டாங்க. காலையில ஒரு பேச்சு, மாலையில ஒரு பேச்சு அப்படின்னு இருக்கும். நிலை இல்லாதவர்களா இருப்பாங்க. ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சிலருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கண்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண், பாதம் இதுல எல்லாம் ஏதாச்சும் குறைகள், பிரச்சனைகள் வரலாம். சோ இதெல்லாம் வந்து இந்த 12ஆம் பாவத்துல கேது பகவான் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். இப்ப நம்ம இது வரைக்கும் கேது பகவான் 12 பாவங்கள்ல நின்னா என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு ஜெனரலா நம்ம பார்த்திருக்கோம். இதுல வந்து மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, மேலும் உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தி அந்தரம், இதை பொறுத்து தான் இது வந்து உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம கணிக்கணும். இதுல வந்து ஒரு ஜெனரல் அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடங்கள்ல இருந்தா இது சார்ந்த பிரச்சனை வரும், இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்துது, உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது, சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் எட்டி பாக்குதுன்னா அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அந்த இடத்துல கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கங்க. அதே மாதிரி பாசிட்டிவா ஒரு விஷயம் ரியாக்ட் ஆகுது, இல்ல சொல்லிருக்க மாதிரி அதுல பாசிட்டிவா ரியாக்ட் ஆகுது அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை கிரிப்பா பிடிச்சிட்டு அதுல பயணம் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். எனவே இது ஜெனரல் அவேர்னஸ், இந்த ப்ரெடிக்ஷனை உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க எவ்வளவு பொருந்ததுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய மாற்றங்களை வச்சுக்கோங்க. அதே போல இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஒரு பொது பலன். இந்த பொது பலன் வந்து உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அது என்னுடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல மேலும் மேலும் மற்ற கிரகங்களுடைய தானங்கள்ல நின்ற பலன்கள் உங்களுக்கு வந்து டீடைலா நாங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்கமிங் வீடியோஸ்ல மற்ற கிரகங்களுக்கான பலன்களையும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவுகள்ல உங்களுக்கு எதெல்லாம் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. அது இன்னும் எங்களுக்கு வந்து அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுல உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவான அவேர்னஸ் அதுல நான் கொடுத்திருக்கேன். அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு அதிகமான புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, மேலும் மாத ராசி பலன்கள் இந்த காம்பினேஷன்ல கோச்சார ப்ரெடிக்ஷன் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் ஒரு புதிய பதிவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy.